गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुवे चरणं गुरुवे पोற்றி। ओम नमो भगवते श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे। मदर श्री अरबिंदो इज மை ரெஃப்யூஜ்। அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செப்டம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் அருளால் இந்த மாதம் வீட்டிலேயே முடங்கி கிடந்த அனைவரும் அரசாங்கத்தின் தளர்வால் சிறிது வெளியே வந்திருக்கிறோம். இன்னும் முழுமையாக பயமில்லாமல் வர முடியாத ஒரு சூழலில்தான் இருக்கிறோம். இந்த நிலையும் கடந்து போகும். இயல்பு நிலை ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அருளால் மீண்டும் திரும்பும். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு டுவர்ட்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல், எழில்மிகு வாழ்க்கையை நோக்கி. இந்த எழில்மிகு வாழ்க்கையை நோக்கி எவ்வாறு நாம் பயணிப்பது என்பதை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் கருத்துக்களைத்தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். பிறர்க்கரிய மானிட பிறவியை பெற்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமாகவும் துன்பமாகவும் இருப்பதில்லை. எதுவரினும் அது இறைவனின் அருட்கொடை இயன்ற சமமான நிலையில் வாழும்போது வாழ்க்கை எழில்மிகு வாழ்க்கையாக மாறிவிடும். அது நம் கையில்தான் உள்ளது. உடல் மனம் பிராணன் சமநிலையில் இருக்கும்போது இவ்வாழ்க்கை எழில்மிகு வாழ்க்கையாக இருக்கும். துன்பத்தையும் இன்பமாக மாற்றிவிடலாம். உடல் நலம் இல்லாது போய்விட்டால் நமக்கு 1000 இருந்தும் வாழ்க்கை நிம்மதி அமைதி இல்லாமல் போய்விடும். மனம் சஞ்சலம் அடையும் போது எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் முறையின்றி செயல்படுத்தும் பொழுது வாழ்க்கை நிம்மதி அமைதி இல்லாமல் போய்விடும். பிராணன் உடலும் மனமும் பாதிக்கும்போது பிராணனும் த வைட்டல் பீயிங் பாதிக்கும். அப்பொழுதும் வாழ்க்கை நிம்மதி அமைதி இல்லாமல் போய்விடும். ஸோ பகவான் கூறுகிறார், இறைவனை தன் இதயத்தில் நிறுத்தியோரெல்லாம் இன்பமாக வாழ்வர். பிறர்க்கரிய இம்மானிட உடல் பெற்றதின் நோக்கமே வாழ்நாளில் நம்முன் இருக்கும் இறை அம்சமான சைத்திய புருஷனை உணர்ந்து அதன் வழிகாட்டுதலில் வாழ்ந்து இறைவனின் சாநித்தியத்தை இப்பூமியில் உணர்வதேயாகும். இந்த உடலின் பயன் என்னவென்றால், ஜீவ பாகங்களையெல்லாம் இசைவித்து உள்ளே உள்ள தெய்வீக மையத்தை சுற்றி ஜீவனை இணைத்து உருவாக்கும் இந்த வேலையை பூமியில் ஓர் உடலில் வாழும்போது மட்டுமே செய்ய முடியும். உண்மையில் இப்பூமியில் மனிதனாக பிறந்ததன் சாரமான காரணம், மூல காரணம் அதுவே. ஏனெனில் நீ தூல உடலை விட்ட பின் இந்த வேலையை செய்யவே முடியாது. இதில் மேலும் மேலும் விசேஷம் என்னவென்றால், மனிதர்களால் மட்டுமே இவ்வேலையை செய்ய முடியும். ஏனெனில் மனிதர்களிடத்தில் மட்டுமே அவர்களுடைய ஜீவ மையத்தில் சைத்திய புருஷனில் இறைவனுடைய சாநித்தியம் உள்ளது. இவ்வளவெல்லாம் இருந்தும் மனிதர்கள் ஏன் பிறந்தோம் என்று தெரியாமலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலோர் எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாமலே இறந்தும் போகிறார்கள். இந்த காரியத்தை அவர்கள் எண்ணற்ற காலமாக மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதிருக்கிறது. பின் ஒரு நாள் யாரோ ஒருவர், கவனம், நீ மனிதனாக பிறந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உள்ளது, நீ செய்ய வேண்டிய வேலை இது,
அதற்காகவே வந்திருக்கிறாய், இந்த வாய்ப்பை விட்டு விடாதே என்று நினைவூட்டுகிறார். அப்பொழுது ஒரு சிலர் விழித்து கொள்கிறார்கள். அதுவரை காலம் இப்படியே போய்க் கொண்டிருக்கிறது, எத்தனை ஆண்டுகள் வீணாக கழிந்து போகின்றன என்று அன்னை மிகவும் மனிதர்களை பற்றி கூறுகிறார். அடுத்து ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனை. கலப்பில்லா தூய்மையிலும் சாந்தியிலும் எங்குமாய் நீ வெளிப்பட்டு விளங்கும் வரை அனைத்திலும் எங்கும் நின் எழில் வளர்ந்து எல்லார் உள்ளத்தும் நின் பக்தி உதயமாகி இப்புவி மீது முடிவில்லாது வளரும் நின் தர்மம் பெருகிக் கொண்டிருக்கட்டும். அடுத்து அன்னை வாழ்க்கையில் உள்ள சவால்களை பற்றி கூறுகிறார். மிதமான சமநிலை கூடிய வாழ்க்கை என்பது தற்போது மிக கடினமானதாகிவிட்டது. அமைதி, சஞ்சலமற்ற மனம் ஆகியவற்றை கைவிட்டுவிட்டு இன்பங்களை துய்ப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொள்வதும் அதனால் ஏற்படும் பொருள் தெரியாத குழப்பங்களின் காரணமாக எளிமையை தேடி அதனால் ஏற்படும் சிதைவுகளையும் சகித்துக் கொள்பவர்களாக ஆகிவிடுவதும் நிகழ்கிறது. நமது உடலை வருத்தி அதை அழிவுக்குள்ளாக்குவது சிரமமானதல்ல, ஆனால் பௌதீக இயல்பின் முழுமையான இசைவோடு கூடிய முன்னேற்றம் என்பது கடினமானது. எதற்கும் கலங்காத ஆழமான மனதோடு ஆசைகள் ஏதுமின்றி வாழ்வது இதை காட்டிலும் கடினமானது. உடலுக்கு தேவையான போஷாக்கை தூய்மையை வழங்காமல் இதை விரதம் என்று பெருமை பேசுவது மிகவும் எளிது. உடலின் சுகவீனங்களை பொருட்படுத்தாமல் அதை சுதந்திரமாக தொடர அனுபவிப்பது கடினமல்ல. உடலில் நோய்கள் வராமல் தடுப்பதும் நோய்கள் வந்தால் அவற்றை வெற்றி கொள்வதும் அதைவிட கடினமானது. இவை அனைத்தையும் விட கடினமானது உணர்வு நிலையை அதற்கு சாத்தியமான உயர்நிலையில் மெயின்டைன் த கான்ஷியஸ்னஸ் தொடர்ந்து இருக்கச் செய்வது. எந்நேரமும் உடலை கீழ் இயல்புகளின் செல்வாக்கிற்கு உடன்படாதிருக்கச் செய்வதுதான் முக்கியமான நோக்கம். நிச்சயமின்மை, அன்சர்டன்டி, மனிதர்கள் பலருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலைகளில் தொடர்ந்து இருப்பது என்பதே திருப்திகரமான லட்சியமாய் இருக்கிறது. அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் இந்த லட்சியத்தை நோக்கியே இருக்கிறது. இதற்கு சுகமான வசதிகள் இன்றியமையாததாய் இருக்கிறது. வேறு சிலருக்கு வேடிக்கை விளையாட்டுகளில் கிடைக்கும் இன்பம் பெரிதாக இருக்கிறது. நிச்சயமின்மை, பாதுகாப்பின்மை போன்ற கருத்துக்கள் மத அரசியல் குழுக்களால் தனி மனிதர்களை தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இக்கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள். விதியை முன்கூட்டியே அறிவது எத்தனை பேர் இதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதற்காக எத்தனை அமைப்புகள் உள்ளன. இறை விஞ்ஞானம் என்ற பெயரில் எத்தனை கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து அவை மூட நம்பிக்கைகள், போலிகள் என அழித்தொழிக்கப்பட்டன. ஏன் விதி என்பது முன்கூட்டியே உணர முடியாததாக உள்ளது என்று அன்னை வினவுகிறார். நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியுமா? ஓரளவு நீ ஊகிக்கலாம். இன்று போலவே இருக்கும் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கப் போகும் என்று தெரியாது. அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது என்று என்ன தெரியும்? நீ பூமியில் பிறக்கும் முன் எங்கே இருந்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ இறந்த பின் உனக்கு என்ன ஏற்படும் என்று உனக்கு தெரியுமா? என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாததனால் தான் நீ ஈடுபட்டுள்ள காரியத்தில் நீ அக்கறை கொள்கிறாய்.
என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு முழுவதும் தெரிந்துவிட்டால் 1999 பேர் ஒன்றுமே செய்யாமல் அது நடக்கட்டும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு திட்டவட்டமாக தெரிந்துவிட்டால் உன்னுடைய உற்சாகமெல்லாம் மாயமாய் மறைந்து போய்விடும். மிக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அங்கே செல்வதற்காக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், முடியாது என்றுதான் சொல்லுவாய். மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மடிகிறார்கள். இப்படி முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்ப்பது கூட கிடையாது. ஆனால் ஒருவனுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உண்மை ஒரு சிறிது புரிந்திருந்தால், நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், இங்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை சிறிதளவு உணர்ந்திருந்தால், அதற்கும் மேலாக அவன் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்திருந்தால், பின்பற்றி வராத மூட்டையெல்லாம் விட்டெறியாவிடில் இன்னொரு தடவை மீண்டும் தொடங்க வேண்டியது இருக்கும். அப்படி நேராதபடி பார்த்து கொள்வது நல்லது. உணர்வோடு செய்ய முடிந்தபோது செய்ய வேண்டியதை செய்து விடுவது நல்லது. இன்றே செய்யக்கூடியதை நாளைக்கென்று தள்ளி போடாதே என்பதன் பொருள் இதுதான். இன்று என்றால் இந்த பிறவில் என்று பொருள். ஏனெனில் அதை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இதோ இங்கே இப்பொழுதே உள்ளது, வாய்ப்பு இதோ உள்ளது. இதை தவறவிட்டு விட்டால் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க நேரலாம். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையை செய்து விடுவதே நல்லது. ஆம், அதிக காலம் வீணாகாமல் இருப்பது நல்லது. மனக்கிலேசங்கள் உங்களை துன்புறுத்த அனுமதிக்காதீர்கள். அன்னையின் ஆற்றல் உங்கள் இதயத் தாமரையை திறக்கச் செய்யும் வரை பொறுமையாக இருங்கள். ஆர்வமுறுவது போலவே செயல்படவும் வேண்டும். தன்னை அர்ப்பணித்து அன்னையின் பணிக்கு நம் சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். மற்றவையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். மேன்மேலும் சரணாகதி என்று செயல்பட வேண்டும். மற்றவையெல்லாம் காலப்போக்கில் நிறைவேறும். சஞ்சலங்களுக்கோ பொறுமையின்மைக்கோ மனச்சோர்விற்கோ அவசியமே இல்லை. அடுத்து நாம் கண்டடைய விரும்பும் எதிர்கால உலகின் அழகைப் பற்றி கூறுவதற்காகவே ஸ்ரீ அரவிந்தர் இவ்வுலகில் அவதரித்தார் என்று அன்னை கூறுகிறார். வெறுமே நம்பிக்கை அல்ல, மகத்தானதொரு எதிர்காலத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று உறுதியளிப்பதற்கென்றே அவர் அவதரித்தார். உலகம் துரதிர்ஷ்டவசமான ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, தனது உன்னதத்தை முற்றாக வெளிப்படுத்த துடித்து கொண்டிருக்கும் ஒன்றாகும் என்று பகவான் கூறியதாக அன்னை கூறுகிறார். எப்படி எழில்மிகு வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்பது? அநேகமாக எல்லோருமே விளைவை பற்றி கவலைப்படுவார்கள் அல்லது குறித்த பயனை அடைய வேண்டும் என்று பேராவல் உடையவர்களாக இருப்பார்கள். நீ விளைவை பற்றி கவலை கொள்ளக்கூடாது. அதுவே செய்யப்பட வேண்டியது என்பதற்காகவே நீ ஒன்றை செய்ய வேண்டும். இவ்வாறு உனக்கு சொல்லிக்கொள். இதுவே செய்ய வேண்டிய காரியமாக இருப்பதால் நான் இதை செய்கிறேன். அதன் மேல் எது நடந்தாலும் அது என் கவலை அன்று. அதுவே அடைய வேண்டிய லட்சிய நிலை. அதை அடையும் வரை செயல் கலப்புடையதாகவே இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பிடும் மனசஞ்சலம் உங்களை பற்றியே நீங்கள் தொடர்ந்து யோசித்து கொண்டிருப்பதால் உண்டாவது. நீங்கள் ஈடுபட்டிருக்கும் ஓவியம், இசை ஆகியவற்றில் மேன்மேலும் தொடர்ந்து கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். உங்களது மனம் வளர்ச்சி பெறும். நீங்கள் மேன்மேலும் பண்பட்டவராக ஆக, அறிவு பெற்றவராக அது உதவும் என்று அன்னை
நமக்கெல்லாம் கூறுகிறார். எவ்வித ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் ஒன்று செய்யலாம். உறங்கப் போவதற்கு முன் ஒருமுனைப்பட்டு தூல ஜீவனில், அதாவது உடலில் எவ்வித இறுக்கமும் இல்லாமல் தளர்த்த வேண்டும். உடல் எவ்வித பிடிப்பு திருக்கெல்லாம் இல்லாமல் ஒரு மெல்லிய துணியைப் போல் படுக்கையில் கிடக்க வேண்டும். அதன் பின் பிராணன் அதை அமைதிப்படுத்த வேண்டும். அதை எவ்வளவு அமைதியடைய செய்ய முடியுமோ அவ்வளவு அமைதியடைய செய்ய வேண்டும். பிறகு மனத்தையும் எவ்வித சலனமுமின்றி அது இருக்கும்படி செய்ய முயல வேண்டும். மூளையின் மீது ஒரு பெரிய சாந்தியின், ஒரு பெரிய அமைதியின், கூடுமானால் மோனத்தின் சக்தியை செலுத்த வேண்டும். கருத்துக்களை தொடர்ந்து செல்லக்கூடாது. எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. மூளையில் முயற்சியே கூடாது. எல்லா இயக்கங்களையும் நிறுத்திவிட வேண்டும். முடிந்த மட்டில் ஓர் உயர்ந்த அமைதியில், மோனத்தில் அதை தளர்த்த வேண்டும். இவ்வாறாக நாம் படுக்க போகும் முன்பும் செய்யலாம். தூங்கி எழுந்தவுடனும் இதே ஒரு பயிற்சியை நாம் செய்தோமானால் உடல், மனம், பிராணன் முழுவதும் இந்த பிரபஞ்ச சக்தி பெற்று அனைத்து உறுப்புகளும் அன்னையின் பேராற்றல். ஏனென்றால் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சேந்திரியங்கள் அதை கட்டுப்படுத்துகின்றன. பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகின்றன. நம் உடலும் பஞ்சபூதங்களும் எப்பொழுதும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அன்னையே இந்த பிரபஞ்சமாக இருப்பதால் அவளுடைய காஸ்மிக் எனர்ஜியை நம் உடலில் ஒவ்வொருவரும் அனுமதிக்க செய்தோமானால் இந்த உடல், மனம், பிராணன் முழுவதும் புத்துயிர் பெற்று பிரகாசமாக ஜொலிக்கும். இதுவே நாம் நம் உடலுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான செயல். இதை ஒவ்வொருவரும் தினமும் அனுசரித்தால் காலை இரவு இரு வேளையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள காஸ்மிக் எனர்ஜியை நம் உடலில் பெறும் இந்த அரிய சக்தியை அன்னை செய்யுமாறு நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார். நாமும் அதை செய்து பயன்பெறுவோம். வெற்றி பெறும் பொருட்டு நாம் நம்மை சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளில் நிலவுபவற்றுக்கு நேரெதிரான மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக ஒவ்வொரு நாளும் மனதை மேலான தூய்மையான லட்சியங்களாலும் விருப்பு வெறுப்பற்ற சிந்தனைகளாலும் நிரப்பி வர வேண்டும். தெய்வீக ஞானத்தின் ஒளியை நம்முள் ஏற்ற வேண்டும். அதை வெளிப்படுத்துவதே நமது கடமை. இந்த பணியை ஒரு நாளிலோ, ஒரு மாதத்திலோ, ஒரு வருடத்திலோ கூட நிறைவேற்றிவிட முடியாது. நாம் உறுதி பெற வேண்டும். தொடர்ந்து மனத்திற்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் அடையும் பயனை அறிவீர்களானால் அமைதியை, சிறிது சிறிதாக மனத்தில் இருக்கும் போராட்டங்களை, ஆசையினால் தோன்றும் அச்சங்களையும் சஞ்சலங்களையும் மாற்றி மனதை நிச்சலனமாக்கும் அதன் திறனை உணர்வீர்களானால் நீங்கள் இம்முயற்சியில் ஈடுபட தயங்க மாட்டீர்கள். உங்களது வாழ்க்கை எழில்மிகு வாழ்க்கையாக அமைந்துவிடும். மேலும் அன்னை கூறுகிறார், பொதுவாக துயரங்கள் நேரும் பொழுது மனிதர்கள் பதற்றம் அடைகிறார்கள். மிகுந்த மனக்கிளர்ச்சிகள் ஆளாகிறார்கள். இது துன்பங்களை மேலும் 10 மடங்கு துயர்மிக்கதாக ஆக்கிவிடுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் நேர் எதிரானதை செய்ய வேண்டும். நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் துயரடைந்தாலோ, பதற்றத்தை உணர்ந்தாலோ, கவலைப்பட நேரும் பொழுதோ, நான் இப்பொழுது படித்து காண்பிக்கப் போவதை உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள வேண்டும். என்று நான் கூறுவதை உங்களது மனத்தில் இருத்த வேண்டும். ஆண்டு முழுவதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தினமும் காலையிலும் மாலையிலும்
வாசிப்பது நன்மை பயக்கும். எந்த ஒரு விருப்பமும் இறைவனின் விருப்பத்திற்கு எதிராக வெற்றி பெற முடியாது. எனவே விருப்புடன் முற்றிலுமாக இறைவனை சார்ந்திருப்போமானால் இறுதி வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு நாளையும் சஞ்சலமின்றி கழிப்போம். நடக்க சாத்தியமே இல்லாமல் போகக்கூடிய ஒன்றை நினைத்து முன்பாகவே ஏன் வருத்தப்பட வேண்டும்? பதற்றம் என்பது இறைவனின் கருணை மீது நம்பிக்கையின்மை, அர்ப்பணிப்பு முழுமையாக இல்லாமை, பூர்ணமானதாக இல்லாமை என்பதன் அறிகுறி. நீங்கள் இறைவனின் கருணை மீது முற்றான நிலைத்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இது முழுமையானதாக இருக்குமானால் அனைத்து கவலைகளும் பதற்றங்களும் உங்களை விட்டு பறந்தோடிவிடும் என்று அன்னை கூறுகிறார். அச்சமும் கவலைகளும். மனிதன் பற்பல கவலைகளும் அச்சங்களும் நிறைந்த நிலையில்தான் வழக்கமாக இருக்கிறான். நீ உன் மனதை 10 நிமிடங்களுக்கு ஆழ்ந்து கவனித்தால் அதில் 9 நிமிடங்களுக்கு மனதில் பயம் நிறைந்திருப்பதை காண்பாய். சிறு கவலைகள், பெருந்திகில்கள், உன் அருகிலோ தொலைவிலோ உனக்கு புலப்பட்டோ புலப்படாமலோ இருக்கும் பயங்கள், இவற்றை நீ வழக்கமாக உணர்வோடு கவனிப்பதில்லை என்றாலும் கூட அவை இருக்கத்தான் செய்கின்றன. எவ்வகையான பயமும் சிறிதும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் வழுவாத ஒழுக்கத்தாலும் பயிற்சியாலும் மட்டும்தான் அது கைகூடும். பயங்களிலிருந்து விடுபட்டு அவற்றால் தொடப்படாமல் அவற்றுக்கு முன்னால் மாசற்ற நிலையில் கவலையின்றி நிற்க உன்னால் முடிகிற வரை உன் பயத்துக்கு காரணமானவை உன்னை நோக்கி திரும்ப பாய்ந்து வருகின்றன. ஒருவனுக்கு கடலை கண்டால் பயம், இன்னொருவனுக்கு நெருப்பை கண்டால் பயம். நெருப்புக்கு பயப்படுபவன் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல தீ விபத்துகளை காண நேரிடலாம். அவனுடைய எந்த ஒரு உயிரணுவும் சற்றும் நடுங்காத அளவுக்கு அவனுக்கு பயிற்சி கிடைக்கும் வரை இப்படி நடக்கலாம். எது உனக்கு திகில் ஊட்டுகிறதோ அது உன் திகில் தீரும் வரை உன்னிடம் திரும்ப திரும்ப வருகிறது. அச்சம் நாம் அஞ்சுவதை கொண்டு வருகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் விபத்தை குறித்து அச்சப்பட்டால் அது ஒரு காந்தம் போல் செயல்பட்டு விபத்தை உங்களை நோக்கி ஈர்க்கிறது. இவ்வகையில் இது மனப்பாங்கின் விளைவு எனலாம். இதுபோலவே நோய்களும் பெரும் தொற்று நோய் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடையில் பணியாற்றும் சேவகர்கள் எந்த நோயினாலும் பீடிக்காதிருப்பதை காணலாம். மாறாக ஏதேனும் ஒரு நோயாளியுடன் 1 மணி நேரம் செலவிட்டாலே நோயால் பீடிக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இதுவும் உள்ளார்ந்து தங்களுக்குள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததே. இன்றைய காலகட்டத்திற்கு இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நோயினால் ஏற்படும் ஆபத்துகளுள் பதில் 10ல் 9 பாகம் பயத்தினால் வருகிறது. நோய் இருப்பதை போன்ற அறிகுறிகளை பயம் உனக்கு கொடுக்கிறது. பயத்தினால் உனக்கு நோயே கூட வந்துவிடலாம். உனக்கு எந்த விதமான அனுபவம் ஏற்பட்டாலும் நீ பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உனக்கு அசையாத தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். என்னவெல்லாம் நடக்கிறதோ அது நடக்க வேண்டியதுதான், தேவையானதுதான் என்று நீ உணர வேண்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுத்து விட்டு பிறகு பின்வாங்கி பிறகு மீண்டும் தேர்ந்தெடுத்து மறுபடியும் பின்வாங்கி கொண்டிருந்தால், இப்படி இடைவிடாமல் ஊசலாடி தயங்கிக் கொண்டிருந்தால், எப்போதும் பயந்து கொண்டு எப்போதும் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் உன் ஜீவனில் நீ இசைவின்மையை உண்டாக்குகிறாய் என்று பொருள். இதனால் உன் முன்னேற்றம் தடைபடுவது மட்டுமல்லாமல் உன் மனத்திலும் பிராணனிலும் எல்லா விதமான தொல்லைகள் வருவதற்கும் உன் உடல் நலமிழந்து நோய்வாய்ப்படுவதற்கும் இது காரணமாகிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், நாம் இன்னும் அடைய வேண்டிய புதிய விஷயங்கள் எவை? அன்பு. நாம் இதுவரை வெறுப்பையும் சுய சந்தோஷத்தையுமே பெற்றிருக்கிறோம். ஞானம். நாம் இதுவரை அஞ்ஞானத்தையும் அணுகுமுறைகளையும் கருத்துக்களையுமே பெற்றிருக்கிறோம். ஆனந்தம். நாம் இதுவரை மகிழ்ச்சியையும் வலிமையையும் அக்கறையின்மையுமே பெற்றிருக்கிறோம். ஆற்றல்.
இதுவரை நாம் பலவீனத்தையும் தோல்வி என்றே கருதத்தக்க வெற்றிகளையுமே பெற்றிருக்கிறோம். வாழ்க்கை இதுவரை நாம் பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு என்பதையே பெற்றிருக்கிறோம். ஒற்றுமை இதுவரை நாம் யுத்தங்களையும் கூட்டுறவையுமே பெற்றிருக்கிறோம். ஒரே வரியில் சொல்வதென்றால், இறைத்தன்மை நம்மை இறைவனது பிரதிபலிப்பாக உருமாற்றுவது என்று பகவான் கூறுகிறார். துயர் அனுபவம். துயரங்கள் பாவங்களுக்கோ அல்லது எதிர்ப்பிற்கோ தரப்படும் தண்டனை அல்ல. இது ஒரு தவறான கருத்து. அறியாமையில் உழலும் வாழ்க்கையின் தவிர்க்கவியலாத ஒரு பகுதியே துன்பம். இதுவும் இன்பத்தை போன்றதொரு நல்வினையே. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம், நல்வினை, தீவினை ஆகிய இருமைகள் அனைத்தும் அறியாமை காரணமாக நாம் நமது உண்மையான உணர்வு நிலையிலிருந்தும் இறைவனிடத்திலிருந்தும் பிரிந்திருப்பதன் விளைவுகளே. இவற்றோடு மீண்டும் இணைவதன் மூலமே நாம் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். சென்ற பிறவிகளின் கர்ம வினைகள் இருக்கின்றன. நமக்கு நேருபவற்றில் பெரும்பகுதி இதன் காரணமாகவே நிகழ்கின்றன. ஆனால் அனைத்துமே அல்ல. கர்ம வினைகளை நாம் நமது உணர்வு நிலையின் மூலமும் முயற்சிகளின் மூலமும் சரிப்படுத்திவிட முடியும். துயர் அனுபவம் என்பது தீயுடன் விளையாடினால் தீக்காயங்கள் ஏற்படுவது போல சென்ற காலங்களில் நாம் செய்த தவறுகளின் இயல்பான விளைவுகளே, தண்டனைகள் அல்ல. இறைவனை நோக்கி திரும்புவதற்காக ஆன்மா தனது கருவிகளின் மூலம் அறிவு பெறுவதற்கும் வளர்வதற்குமான அனுபவங்களின் ஒரு பகுதியே துன்பங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வேதனை என்பது முதலாவதாக அறியாமையினால் ஏற்படுவது. இரண்டாவதாக அறியாமையின் காரணமாக இறை உணர்விற்கும் தனி மனித உணர்வு நிலைக்கும் இடையே ஏற்படும் பிரிவினால் உண்டாவது. இந்த பிரிவினை நீங்கிவிட்டால் தனது சிறிய சுயத்திலிருந்து விலகி ஒருவர் முழுவதுமாக இறைவனோடு ஒன்றி வாழத் துவங்குவாரானால் மாத்திரமே துயரங்கள் முற்றிலுமாக விலகும் என்று பகவான் கூறுகிறார். நமது யோக சாதனையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி பகவான் இறைவனிடம் முழு மனதுடன் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் யோக சாதனையில் முழுமையான ஈடுபாடு உடையவர்களுக்கும் தங்களது பிரக்ஞையை இறைவன் மீதும் அவனது பணியின் மீதும் முற்றாக செலுத்துபவர்களுக்குமே அவன் பாதுகாப்பளிப்பான். ஆசைகள், தனது சௌகரியங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது, போலியான செயல்பாடுகள், நேர்மையின்மை, தீய செயல்கள், எண்ணங்கள் ஆகியவை இறை பாதுகாப்பை பெறுவதற்கு பெரும் தடங்கல்கள் ஆகும். உங்களது விருப்பத்தை இறைவன் மீது திணிக்க விரும்புவீர்களானால் அது ஒரு வெடிகுண்டு உங்கள் தலை மீது விழ வேண்டும் என்று விரும்புவதற்கு நிகரானது. இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்று நான் கூறவில்லை. ஆனால் மனிதர்கள் கண்டிப்பாக கவனமாக ஒரு ஆன்மீக பாதையின் பயணியாக செயல்படாவிட்டால் இவ்வாறு நிகழ்வது மிகவும் சாத்தியம். புற உலகின் உளவியல் சூழல்கள் தொடர்ந்து இவ்வாறே இருக்குமானால் இருட்சக்திகளுக்கு எதிராகவும் அழிவையும் துயரங்களையும் கட்டவிழ்த்துவிட முயலும் அவற்றின் செயல்களுக்கு எதிராகவும் எந்த பாதுகாப்பு அரணும் சாத்தியமில்லை என்று அன்னை கூறுகிறார். மனச்சஞ்சலங்கள், குழப்பங்கள் உங்களை அணுகாதவாறு பார்த்து கொள்வதுதான் செய்ய வேண்டிய முதற் காரியம். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கவலைகளை சூழவிடாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். முற்றிலும் சலனமின்றி இருக்க வேண்டும். பதற்றப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று அன்னை வற்புறுத்துகிறார். குழப்பத்திலும் மகிழ்வோடு இருப்பவர்கள் யார்? தங்களது இதயத்தின் வளமான மண்ணில் ஆன்மீக நிச்சயம் எனும் சிறு விதையை விதைத்தவர்கள். பெரு மகிழ்ச்சியில் இருப்பவர்கள், நம்பிக்கை எனும் பெரும் குன்றின் மேல் நிற்பவர்கள் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை கேட்கும் பொழுது
அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவரை பற்றி கேட்கும் பொழுது, எனக்கு எதுவுமே தெரியாது. நீ கடுமையாக உழைத்துள்ள ஓர் உண்மையான விஞ்ஞானியை சந்தித்தால் அவர் இப்படித்தான் சொல்லுவார், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் நாளைக்கு அறியப் போவதுடன் ஒப்பிட்டால் நாம் இன்று அறிந்துள்ளது ஒன்றுமே இல்லை. இந்த ஆண்டின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அடுத்த ஆண்டில் பின்னால் தள்ளப்பட்டு போய்விடும். ஓர் உண்மையான விஞ்ஞானிக்கு தனக்கு தெரிந்திருப்பதை விட தெரியாதவைகளே மிக அதிகமாக உள்ளன என்பது நன்றாக தெரியும். மனித முயற்சியின் எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும். உண்மையாகவே விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய தகுதி பெற்ற எந்த விஞ்ஞானியும் தற்பெருமை உடையவராக இருந்ததை நான் பார்த்ததில்லை. நான் சந்தித்த எந்த திறமைசாலியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னதில்லை. நான் சந்தித்தவர்களெல்லாம் சுருக்கமாக சொல்வதென்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்றே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தாம் செய்வதையெல்லாம் தாம் சாதித்துள்ளவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு மிக அமைதியாக ஆகக்கூடிய எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவார்கள். இயற்கைக்கு உன்னை விட அதிகமான கற்பனை இருக்கிறது. ஆகவே இங்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீ செய்யக்கூடியதெல்லாம் உனக்கு தரப்பட்டுள்ள மிக குறுகிய பிரதேசத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம். நீ அதை குறித்து வைத்து கொள்ள வேண்டும். வெகு விரைவில் அது பெரிய வால்யூம் ஆகி வடிவதை நீ காண்பாய். உன்னுடைய சிறிய அனுபவ பிரதேசத்திலேயே அவ்வளவு. நீ யார்? நித்திய காலத்தில் ஒரு வினாடி. இந்த உலக வாழ்க்கை ஒரு வினாடி போன்றதுதான் என்று அன்னை கூறுகிறார். ஆன்மீக ஊற்றுகளிலிருந்து கனன்றெழும் அன்பு அறியாமையின் ஆழங்களிலிருந்து எழும் துயர்களை துடைத்தது. அவளது சாசுவத புன்னகையில் துயரங்கள் காணாமல் ஆயின. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் கூறுகிறார். இந்த துயரங்களெல்லாம் எப்பொழுது நீங்கும்? A burning love from white spiritual fawns annul the sorrow of the ignorant depths. Suffering was lost in her immortal smile. Sri Savitri. இறுதியாக the way towards certainty, நிச்சயத்தை நோக்கி என்ற தலைப்பில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நான் உறங்குவேன், சாப்பிடுவேன் என்று சொல்லலாம். ஆனால் எதிர்பாராத நடக்கப் போவது என்பதை உங்களால் சொல்ல முடியாது. ஏன் இதற்கு ஒரு தனிப்பட்ட கண் வேண்டும் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். கருத்துருவங்களாக பெறாமலே பின்வருவதை அறிய முடியும். மீண்டும் இதற்கான தீர்வு யோகத்தில் கிடைக்கிறது. யோக ஒழுக்கத்தின் மூலம் விதியை ஒருவர் முன்கூட்டியே அறிய முடியும் என்பது மாத்திரமல்ல, அதை திருத்தவோ முழுவதுமாக மாற்றவோ முடியும் என்று பகவான் கூறுகிறார். முதலாவதாக, நாம் தனித்த இருப்பு அல்ல. நமது விதி நமக்கு மாத்திரமே ஆனதல்ல. அவ்விதி காரணக்காரிய அறிவுட்குட்பட்ட எளிய ஒருமை அல்ல என்பதை யோக ஞானம் நமக்கு தெரிவிக்கிறது. அநேக மனிதர்களின் விதி பன்முகத்தன்மை உடையது, புரிந்து கொள்ள வியலாதது. இத்தகைய தெளிவின்மையே அது எதிர்பாராமல் நடக்கிறது என்ற எண்ணத்தை நம்முள் உருவாக்குகிறது. தீர்மானிக்க முடியாது என்பதாலேயே எதிர்பார்க்க வியலாமை என்பது தோன்றுகிறது. வாழும் கலை என்பது ஒருவர் தனது சாத்தியமான உணர்வு நிலையிலேயே வாழ வேண்டும் என்பது தனது மிக உயர்ந்த விதியையே மாற்றுவதை கட்டுப்படுத்த அனுமதிக்க வேண்டும். எண்ணங்களையும் செயல்களையும் இதுவே வழிநடத்த வேண்டும். இவ்வாறு இருக்குமானால் ஒருவர் எப்போதும் மிக உயரிய உணர்வு நிலையிலேயே வாழ்வாரானால் அச்சமின்றி எனக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்று அவரால் கூற முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உயரிய உணர்வு நிலையை
அடைவது அவ்வளவு சுலபமானதல்ல என்றும் பகவான் கூறுகிறார். மனிதர் உண்மையாகவே தங்களுடைய உணர்வை மாற்ற விரும்பும் போதே அவர்களுடைய செயலையும் மாற்ற முடியும். முதலில் உணர்வில் மாற்றம் வேண்டும். உணர்வு மாறும்போதே அந்த மாற்றம் என்ன என்பது நமக்கு தெரியும். வெற்றியின் அழகு. வாழ்க்கையின் அழகின்மைகளை அது விளக்கிய பிறகு ஆன்மீக முக்கியத்துவம் விளக்கமும் அன்னையால் கொடுக்கப்பட்டவை. இது வலிந்து கட்டாயப்படுத்தப்பட்டு விதியினால் உந்தப்பட்டு பூமியில் பிறந்த இனமே, எல்லையற்ற உலகில் சிறு சாகசங்கள் புரிவோரே, சிறுமையில் சிறைப்பட்ட மனிதகுலமே, மனதின் சுழற்போதையில் உங்களது சிறு சுயத்தை சுற்றி சில்லறை விஷயங்களில் எத்தனை காலம்தான் தடுமாறுவீர்கள்? நீங்கள் படைக்கப்பட்டது மாற்றங்களற்ற சிறுமையில் உழல அல்ல, திரும்ப திரும்ப பயனற்றவற்றை செய்வதற்கு அல்ல என்று அரவிந்தர் கூறுகிறார். அடுத்தது, எப்படி நம்முடைய இயற்கை செயல்களை அனுபவத்தின் எதிர்மறை பக்கம் என்பவை என்ன என்பதை பகவான் கூறுகிறார். பகைமையை இசைவாக, பொறாமையை தாராள குணமாக, அஞ்ஞானத்தை ஞானமாக, இருளை ஒளியாக, பொய்மையை மெய்மையாக, கொடிய குணத்தை நற்குணமாக, போரை சமாதானமாக, அச்சத்தை அச்சமின்மையாக, நிச்சயமில்லாததை நிச்சயமானதாக, சந்தேகத்தை நம்பிக்கையாக, குழப்பத்தை ஒழுங்காக, தோல்வியை வெற்றியாக மாற்றுக. என் குழந்தாய், உன்னிடம் சில குறைகள் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவை இருக்கின்றன என்று வைத்துக்கொள். முயற்சி செய்து இந்த குறைகளை நீக்குவது எதிர்மறை பக்கம். நீ சில தன்மைகளை பெற வேண்டியது இருக்கிறது. சித்தி பெறுவதற்காக சில குணங்கள் உன்னிடம் வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த கட்டுமான பக்கம் ஆக்கரீதியான பக்கம். ஸோ இதை நாம் எல்லாம் கடைபிடிப்போம். மேற்கூறிய ஸ்ரீ அன்னை அரவிந்தர் கருத்துக்களை நாம் மனதில் இருத்தி நமது வாழ்வை எழில்மிகு வாழ்க்கையாய் மாற்றுவோமாக. மாற்ற முடியும் என்பது திண்ணம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பாதங்களுக்கு காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.